தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து தாளமுத்து நடராஜன் அலுவலகம், அதாவது டாஸ்மாக்னுடைய அலுவலகத்தில் வந்து முற்றுகையிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ தமிழகத்தில் அந்த டாஸ்மாக்ல வந்து 1000 கோடி முறைக்கே நடந்திருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? நடந்திருக்கும், 1000 கோடி கண்டிப்பாக நடந்திருக்கும். ஜனநாயக முறைப்படி போராட்டம் பண்ண பிஜேபி வந்து போராட்டம் பண்ண முடியாமல் தடுத்து அங்கே அரெஸ்ட் பண்ணுங்க. அது ஒரு தவறான ஒரு செயல், அதை மாற்றிக்கணும். ஒரு பாட்டில் குவார்ட்டருக்கு வந்து 10 ரூபா வச்சு வைக்கிறாங்க. அது அந்த ரேட்டுக்கு மேலே தான் வாங்குறாங்கண்டி அது கம்மி வாங்குறது கிடையாது. எல்லா இடத்துலையுமே எல்லா டாஸ்மார்க் பார்லையும் அப்படி தான் நடக்குது. ஆனால் அதை வாங்குற பணம் வந்து அவங்களுக்கு மேலே இருக்கிற அரசியல்வாதிக்கு போனாலும் போகலாம், இல்லை வேலை செய்கிற உயர்களை எடுத்துக்கிட்டு தான் இடத்துல. ஆனால் அவங்க வந்து சம்பளம் வாங்கி தான் வேலை பார்க்குறாங்க. கட்சிக்காரங்க தான் பங்கிட்டு இருக்கிறாங்க. கவர்மெண்ட்டுக்கு போவோமா? ஒரு பாட்டிலுக்கு 140 ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு, 10 ரூபாய் எங்கே போகுது? அவங்க பங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ 1000 கோடி முறைக்கே நடந்திருக்கு அப்படின்றீங்க? ஆமாம், அதான் உண்மை. ஊழல் நடந்திருக்கு. உள்ள 7 ரூபாய் தண்ணி 15 ரூபாய் விற்கிறாங்க. 3 ரூபாய் கழிச்சு 15 ரூபாய் விற்கிறாங்க பாரில். பிஜேபி வந்து டெய்லி நியூஸ்ல வருது, ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க டெய்லியும். அரசியலுக்காக தான் பண்றாங்க. ஆமா, அரசியலுக்காக தான் இதெல்லாம். அது உண்மைதான். அது வந்து அரசியல்வாதினால அவங்க பண்ணுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. இவங்க வந்து தப்பை தட்டி கேட்குறாங்க, தட்டி கேட்குறாங்க. அவங்க வந்து மலிச்சுன்னு போகிறாங்க, தப்பிச்சுன்னு போகிறாங்க. 1000 கோடி முறைக்கே நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் உண்மைதான். ஆமாம், உண்மைதான் சார். எல்லாம் இல்லை சார், இந்தியா முழுக்க இதே தான் அமலாக்கத்துறையினாலே தானே. எந்த மாநிலத்தில் அமலாக்கத்துறை நுழையாத இடம் இல்லையே. ஆனால் கரெக்டாக பிஜேபி ஆளாத இடத்துல போயிடுவாங்க. அது என்ன கடைசியாக அது ரிசல்ட் ஒன்றுமே இருக்காது. எத்தனை அமலாக்கத்துறையுடைய விஷயம் வந்து ரிசல்ட் வந்திருக்கு சொல்லுங்கள். எல்லாம் கேஸோடு போயிடும். சும்மா தமிழ்நாட்டுக்கு எலெக்ஷன் வரப்போகுது, பிஜேபி கொஞ்சம் அப்படி இப்படின்னு வரணும், உள்ள என்ட்ரு ஆகணும்ல, ஒன்றுமே இல்லையே. சும்மா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க தலைவர் மத்தியில் தான் பேசிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு லெவலில் மக்கள்கிட்ட எந்த ஒரு இது இல்லை. நேற்று போராட்டம்லாம் நடத்தியிருந்தாங்க. அதாம்மா நான் இருக்குன்னு காட்டணும்ல. எவிடன்ஸ் எதுவுமே இல்லையே. எவிடன்ஸ் இருந்தால் தானே. இல்லை, இடி அறிக்கையெல்லாம் விட்டுருந்தாங்களே. இல்லை, நம்மளுக்கு எதுவும் வரல. எவிடன்ஸ் இருந்தால் தானே. சும்மா பவரை காட்டுறாங்க, அவ்வளோதான். முறைகேடு நடந்ததுனால தான் அவர் சொல்கிறார் வெளியே. இதுமாதிரி டாஸ்மாக் எல்லாத்தையும் 24 hours பிளாக்ல போடுது. டாஸ்மாக் ஊழல் நடக்க தான் சொல்கிறாங்க ப்ரோ. ஊழல் நடக்காமல் யாரும் சொல்ல மாட்டாங்கல்ல. அமலாக்கத்துறை 1000 கோடின்னு எப்படி சொல்கிறாங்க? அந்த 24 hours பிளாக்ல ஓடுறதுனால தான் அமலாக்கத்துறை வந்து இதை கண்டுபிடிச்சி 1000 கோடி ஊழல் நடந்துக்குதுன்னு சொல்கிறாங்க ப்ரோ. 1000 கோடினா குடிக்கிறவங்க வந்து அதை கொடுத்து குடிக்கிறாங்க. அதை வந்து அதோட காசை எடுத்து நம்ம வந்து நல்லா பயன்படுத்தணும். இது வந்து இவங்க வந்து ஆளுக்கு பங்கு போட்டுக்கினா முறைகேடு நடந்திருக்குன்றீங்க? முறைகேடுன்னு நான் சொல்ல வரல. என்னதே இப்போ நான் முறைகேடுன்னு சொல்ல வரல, பங்கு போட்டுக்கினாங்க. தமிழக டாஸ்மாக்ல 1000 கோடி முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. இதை தொடர்ந்து வந்து தமிழக பாஜக தலைவராக இருக்கிற அண்ணாமலை வந்து தாளமுத்து நடராஜன் அலுவலகம், அதாவது இந்த டாஸ்மாக்னுடைய தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம்லாம் நடத்திருந்தாங்க. ஸோ 1000 கோடி முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இதை வந்து சுருக்கமாக சொல்ல போனால் அரசியல் பழிவாங்கும் நோக்கம்.